Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். பெருமையோட இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் கோச் மதி. உங்களுக்கு தெரியாத ஆளு கிடையாது. என்ன போலவே ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்லக்கூடாது, ஃபிட்னஸை எளிமையான முறையில மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதரை இன்னைக்கு பெருமையோட உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவர்கிட்ட சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு காரணத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது எங்க சித்தப்பா எனக்கு சொல்லி தந்த ஒரு கதை, ஜென் தத்துவ கதை. அந்த கதையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? என்னன்னா, ஒரு ஜென்னுன்னா தெரியுங்களா உங்களுக்கு? ஜென்னுனா புத்த துறவிகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துறவிகள். அந்த ஜென்னிட்ட ஒருத்தன் சீடனா போறான். போய் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன், இன்னும் உங்கள்கிட்ட நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். சொன்ன உடனே அவரு ஓகே டன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஒரு கோப்பையை தூக்கி வைக்கிறாரு. அந்த கோப்பையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தண்ணி அப்படியே ரொம்ப வலியுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன ரொம்ப வலிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் சொல்றாரு, இது ரொம்ப வலிஞ்சிருச்சு. எப்போ இது வெறும் கோப்பையா இருக்குதோ அப்பந்தான் இதுல நிரப்ப முடியும். நீ வெறும் கோப்பையா வா, நான் அதை கத்துக்கிட்டேன், நான் இதை கத்துக்கிட்டேன், எனக்கு இது தெரியும் அது தெரியும், நீ எனக்கு வந்தேன்னா நான் சொல்றது உனக்கு ஏறவே செய்யாது. சிம்பிள். வெறும் கோப்பையா இருக்கதான் நானும் ஆசைப்படுறேன். அப்பதான் நிறைய கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா கோச் மதிட்ட இருந்து நான் சில விஷயங்களை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டன்னு. நான் இங்க சயின்ஸ் பேச வரல, ரியலிஸ்டிக் ஒரு சில விஷயங்களை பேசுறோம். எங்களுக்கும் பெருசா ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சவங்க யாருன்னா இதை பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களே தவிர லைக் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாவே யாருமே கிடையாது இந்த உலகத்துல. எனக்கு அது ரொம்ப அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டம். இவரோட வீடியோவும் பார்த்தேன், ட்ரோல் பண்ணியும் பார்த்திருக்கேன். ஓகே, இவரோட வீடியோ ட்ரோல் பண்ணி பார்த்திருக்கேன். லைக் என்னோட வீடியோ இது வரைக்கும் ட்ரோல் ஆகல, கண்டிப்பா இதுக்கப்புறம் கூட ஆகலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி கொடுக்கணும் எப்படி மக்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு அந்த எண்ணம் கிடையாது. இவன் இந்த தப்பை பண்ணிட்டான், இவன் தப்பு அப்படின்னு சொல்லி இவனை அமுக்கி நம்ம மேல வரலாம்னு நினைக்கிறீங்களே தவிர ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வரவே முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் வர முடியல. கண்டென்ட் எல்லாம் மாறி மாறி தான் பேசிட்டு இருக்கோம். பட் ஏன்னா நான் ஒரு ஆதங்கத்துல பேசுறேன் பார்க்கும் போதே, ஏன்னா நாங்க வந்ததுல இருந்தே தான் ஷேர் பண்றோம். நாட் லைக் ஃபிட்னஸ் பேஸ். உங்களுக்கு ஸ்டாமினா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. பட் ஸ்ட்ரென்த்துமே லைக் அவங்க பாத்துக்கிறாங்க. லைக் நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு. அவன் சோசியல் மீடியா எடுத்துட்டாலே அவன் ஒண்ணு பண்றான். பட் குட் டு கோ. லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா தெரியாதவங்களுக்கு கத்துக் கொடுங்க. நான் இப்பதான் பிரதர்ட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்தா அவன் வளர்ந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க செத்து போயிடுவீங்க. நீங்க என்னைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்குதான் கடவுள் இன்னும் அதிக நாலேஜை கொடுப்பாரு, அதிகமா க்ரோ ஆக முடியும். ஸோ ப்ளீஸ் பி அவேர் அண்ட் தென் பி ஷேர். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல போறேன். வேற எதனா கேள்வி கேளுங்க. இப்போ ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல நம்ம எல்லாரும் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறோம். ஓகே, ஆனா இதை மீறி இன்னொரு டைமென்ஷன்ல கொஞ்சம் பசங்க போயிட்டு இருக்காங்க. போதை அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன். அவங்களுக்கு நானும் என்னால முடிஞ்சு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களால என்ன முடியுமோ நீங்க. ஆக்சுவலா இப்ப நான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் பிறந்தது கோவில்பட்டி, வளர்ந்தது திருச்சி, இருந்தாலும் நான் வேசார்பாடி, பந்தாரை வாழ வைக்கும் சென்னை. ஓகே, இன்னைக்கு நான் சென்னைக்காரன் தான். ஆனஸ்டா சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்ததே அதுதான். என் ஊருக்காக நான் அவ்வளவு நிக்க முடியும் வேசார்பாடியிலுக்காக. ஏன்னா அதே வேசார்பாடியில கஞ்சா அடிச்சிருக்கேன், சரக்கு அடிச்சிருக்கேன், புல்லிப், சைனி கைனி, என்ன ஸ்கூல்ல அன்னைவேளாங்கண்ணின்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூலை விட்டு இன்னமும் அந்த மிஸ்ஸுங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். 9வது இல்ல இருக்கட்டும், நான் தான் ஓப்பனா பேசுறேன். அவர் என்னவரையும் இல்ல 9வது படிக்கும் போது ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க. இன்னமும் மிஸ்ஸுக்கு எல்லாமே இன்னமும் அங்க இருக்க மிஸ்ஸுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை அந்த மிஸ் கூட இந்த இன்டர்வியூ பார்க்கணும்னு நினைக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க. ஏன்னா அன்சு போட்டு மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. நான் போடல, எனக்கு ஒரு பையன் வாங்கி கொடுத்தான். அதை நான் தான் சரி ஓகே ஸ்கூல்ல விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஸ்கூல்ல போய் படிச்சேன். அங்க இன்னும் தியாகராயன்னு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், வெனரப்பேட்டையில. அங்க இன்னும் கெட்ட பழக்கங்களை கத்துக்கினேன். எல்லா பழக்கங்களையும் கத்துக்கினேன். ஒரு கட்டத்துக்கு வந்தேன். லைக் மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வரும். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எதுக்கு, எல்லாமே கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சேன். அப்பா பாக்கெட்ல திருடாத காசு இல்ல, பண்ணாத போதை இல்ல, பண்ணாத பழக்கம் இல்ல. லைஃப்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு என்ன பண்ணணும் ஒரு நாள் எனக்கு தோணுச்சுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பாக்குற பிரதர் சொல்றாரு, இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் போறாங்கல்ல, இந்த வீடியோவை நீங்க பார்த்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கேக்குறீங்க, உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் நீங்க தான் முன்னாடி வரணும். ஓகே, இவர் சொல்றதுனாலயோ நான் சொல்றதுனாலயோ ஆகவே ஆகாது. எனக்கு பல பேர் சொல்லிட்டாங்க மாவை போறான்னு, அந்த கடையில விட்டுருப்பேன், இந்த கடையில வாங்கி வந்து போட்டுருவேன். அதான் உண்மை.
இப்ப அன்ஸ் போடுறேன்னா இப்படி தூக்கி போட்டிருப்பேன், அடுத்த அந்த கடையில போய் அன்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரிதான் லைக் ஏன்னா நம்ம விடாத அதாவது நம்மள நம்ம அதை எப்படி சொல்லணும்னா அதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். நம்ம பாடி ஏய் நில்லுனா நில்லு. எந்த விஷயமா இருந்தாலும் அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், இப்ப இவரும் நானும் இன்னைக்கு வந்திருக்காரு, நான் பாக்குறேன், நாளைக்கு அவர் ஊருக்கு போறேன், அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னு தான் வேலை. ரெண்டு பேரும் ஒன்னா க்ளோஸா இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் சண்டை போடுவோம். இன்னைக்கு பிரிவுகள், இன்னைக்கு காரியங்கள் எல்லாம் தவறா நடக்குதுன்னா அதுதான் லைக் நான் வந்து சோசியலா சொல்றேன். இதான் உண்மை. ஒரு விஷயத்த நம்ம எவ்வளவு அடிக்டா எடுக்கிறோமோ நம்ம தான் வச்சுக்கணும் அதுக்கு டிஸ்டன்ஸ். இப்ப நான் நினைச்சேன் எனக்கு குடிக்கணும்னு தோணுதுன்னா நான் குடிப்பேன், ஆனா போதும் கிளம்பு, நான் நாளைக்கு ஃபிட்னஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதுக்கு ஃபிட்னஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஏன் இன்னைக்கு உங்களால ஒரு விஷயங்களை பண்ணணும்னா ஸ்மோக் நல்லா புகையை ஊதி தள்ளிட்டு ஸ்டாமினாவே வரல. எனக்கு தெரிஞ்சு பிரதர் கேட்டாரு எத்தனை பசங்க ஸ்மோக் பண்றாங்கன்னு தெரியல. மறைமுகமா ஸ்மோக் பண்ணலாம், அது வேணா இனிஷியலா நல்லா இருக்கலாம், பட் அதனாலதான் அடுத்த விஷயங்களுக்கு போகும். இப்ப நான் ஏன் எனக்கு ஸ்மோக் பண்றது பிடிக்கும், நான் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன். இப்ப நான் பண்றதுல ஒரு 7-8 இயர்ஸா. ஏன் பண்றது இல்லைன்னா ஏன்னா என்னால ஓட முடியாது, காலைல 5 கிலோமீட்டர் ஓட முடியாது, காத்து எல்லாமே அது எடுத்துருது, உள்ள போய் டேமேஜ் பண்ணிடுது. ஓகே, இப்ப சரக்கு அடிக்கிறன்ற பட்சத்துல அது வந்து புரோட்டீன் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர விடாம இது போய் தேவையில்லாத நம்மள இது பண்ணி நம்ம மைண்ட வேற மாதிரி ஆக்கி அந்த ஒரு கில்ட்டினஸ் கொடுத்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ண விடாம பண்ணும். ஸோ அதுக்கு ஃபிட்னஸ் நம்ம சப்போர்ட்டா இருக்கும். நீங்க இந்த பேட் ஹாபிட்டை விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஜிம்முக்கு போங்க, கண்டிப்பா விட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா அங்க எல்லாரும் பண்றதை உங்களால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்தா நீங்க கண்டிப்பா அடுத்த நாள் ஜெயிச்சிருவீங்க. அந்த கேள்வி உங்களுக்கு வரலன்னா கேள்விக்குறியாவே ஆயிடும் உங்க வாழ்க்கை. சிம்பிள். அதுக்கான விட வந்து நானும் சொல்ல முடியாது, இவரும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு அட்வைஸா சொல்றோம். இதை நிறுத்தறதுக்கு இதுதான் வழியே. ஜஸ்ட் ட்ரை டு புஷ் ஃபார்வர்ட். நீங்க தான் உங்களை மாத்தணும், யாராலையும் முடியாதுங்க. என் அப்பா அம்மா எல்லாம் சொல்லிலாம் நான் கேட்கல, நானே தெரிஞ்சேன், நானே விட்டேன். எனக்கு வேணாம், இது நல்லது இல்ல. இல்ல அது அந்த விட்ட தருணங்கிறது ஏன்னா எல்லாமே நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? ஆமா, இத நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுன தருணம் என்ன? ஏன்னா நானே சொல்றேன், இறை நம்பிக்கையும் உடற்பயிற்சியும் தான் இந்த 2 விஷயம் தான் வந்து நம்மள ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி. ஓகே, அதேதான் நான் பண்ணிட்டேன். அதேதான் நான் எது வந்து நான் வந்து எது ஸ்டாப் பண்ண வச்சு? இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து இந்து பேக்ரவுண்ட், கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டேன். லைக் யாரும் என்ன மாத்தல. இங்க நாங்க வந்து மதத்தை பத்தி பேச வரல, ஜஸ்ட் அவர் கேட்கறதுனால இந்த விஷயத்த நான் போர்ட்ரேட் பண்றேன். நெஞ்சில பச்சை குத்திருப்பேன், எல்லாருக்குமே தெரியும். பிலிப்பியன்ஸ் 4:13 சொல்லிட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ கிவ்ஸ் ஸ்ட்ரெங்த் இன் மீ அப்படின்ட்டு அந்த வேர்டை எனக்கு ஒரு மனுஷன் சொல்லி கொடுக்குறாரு. அந்த வேர்டை நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் எல்லா பழக்கமும் பண்ணிட்டு இருந்தேன். 6 வாட்டி ஸ்டேட்ல தோத்துட்டேன். ஸ்டேட்ல கோல்டு அடிச்சிருக்கேன், நேஷனல் போய் தோத்துட்டேன். சாரி, ஸ்டேட்ல கோல்டு பண்ணி, அது சப் ஜூனியர் 2 வாட்டி, ஜூனியர் 2 வாட்டி, யூத்ல மெடல் அடிக்கிறேன், நேஷனல் போல தோத்துறேன். என்னடா இவ்வளவு வாட்டி போறோம், தோத்துட்டே இருக்கோமே, சரி ஓகே நம்ம உண்மையால கடவுள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மட்டும் தான் பைபிள் எனக்கு தெரியும். பைபிள் தெரியாது, இயேசு யாரு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த வேர்டை மட்டும் தெரியும். ஐ பிலீவ் த வேர்ட். ஏய் மச்சான் நல்லா இருக்கியாடா, ஏய் நல்லா இருப்படா அப்படின்னு இப்ப நான் இவர்கிட்ட சொல்லும் போது இவருக்கு ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த வார்த்தை அந்த நல்ல வார்த்தை அங்க இருந்து எனக்கு கிடைச்சும் போது நான் அந்த வார்த்தையை எடுத்து போய் ஃபைட் பண்ணேன். அந்த வார்த்தையை வச்சு ப்ரே பண்ணது மட்டும் இல்ல, எல்லா பேட் ஹாபிட்டையும் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் டிசிப்ளின் நேஷனல் மெடல் பண்ணிட்டேன். ஓகே, நேஷனல் மெடல் பண்ணிட்டேன். அதே நான் இவர்கிட்ட இந்த போட்டோவை அனுப்புறேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு 12 வயசுல லைக் இது வேணா நீங்க ஜூம் பண்ணி காட்டலாம். லைக் நான் வந்து உங்களுக்கு இந்த பத்தியான வீடியோ போடுறேன், நிறைய பேருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ண தரேன். நான் 2012 ஆர்மில அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். யூனிஃபார்ம் போட்டேன், குட்டி. அப்போ வந்து ஒரு கோலை பிரேக் பண்றேன். அதாவது ஒரு விஷயம் வேணும்னா ஒரு விஷயத்த இழக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் கெட்ட விஷயத்த இழக்கணும். ஏன்னா இதனால நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். தெரியாம பண்ணிட்டோமே, உச்சம் அசிங்கமா பேசிட்டோம், அஷ்டம் பசங்களை, இந்த எண்ணம் எனக்கும் நிறைய வாட்டி வந்திருக்கு. பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. ஏய் இது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் அ குட் ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட்டை நீங்க எடுத்துட்டு ஓகே இது நமக்கு வேணான்னு தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னா யூ ஆர் குட். இல்ல ஒரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் இன்னைக்கு நிறைய பேர் வண்டியை ரேஷ் டிரைவ் பண்ணி சாவுறாங்க. ஓகே, நான் இது சாபமா சொல்றேன், இன்னைக்கு நடக்குது கண் முன்னாடி. நல்லா இருந்தான் பாய்னான்னு சொல்லிட்டு போனா அவள் தான் வரல வீட்டுக்கு, வண்டியில ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஏன்னா போதை. இந்த மாதிரி நான் நிறைய பேரை இழந்திருக்கேன். வேசார்பாடியிலேயே நிறைய பேரை இழந்திருக்கேன், நிறைய நல்ல நண்பர்களை இழந்திருக்கேன். நிறைய பேர் இன்னமும் போதைக்கு அடிக்டடா இருக்காங்க. பட் அவங்களும் வரணும். பட் நம்ம தான் மாத்தணும். நான் இந்த கடவுளுக்கு கொஞ்சம் பயந்தேன். ஓகே, ஞானஸ்தானம்னு ஒண்ணு எடுத்தேன். அது எடுத்தா இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ண பயமுறுத்தின அது மாதிரி இருந்தது. சரி ஓகே எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்தேன். அன்னைக்கே கொஞ்சம் எல்லா காரியங்களையும் என்ன விட்டேன். அப்புறமேட்டு கொஞ்சம் பயந்தேன் கடவுளுக்கு. ஒரு சில இப்போ பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரே காரியங்கள் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு சில காரியங்கள் பைபிள்ல இருந்து இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன்.
தன்னை தான் தாழ்த்தப்படுகிறோம் தான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க போனாலும் என்ன தாழ்த்திக்கிறேன். இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கனால என்ன நிறைய பேர் நிறைய விதமா பாக்குறாங்க. பட் ஆனா நான் பேசினா இறங்கி போயிடுவேன். நீ காலு கீழே இருக்கா, நான் காலை கழுவுறதுக்கே ரெடி. அந்த மாதிரி ஒரு சில நிறைய வார்த்தைகள்லாம் அங்க வந்து எடுத்துக்கிட்டேன். நம்மளை நேசிக்கிறது போல அடுத்தவங்களை நேசிக்கணும். கடவுள் நம்மளுக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்காரு. அப்ப இந்த உடம்ப ரிட்டர்ன் அவர்கிட்ட கொடுக்கும்போது நல்லா கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு நானும் கையெல்லாம் கிழிச்சிருக்கேன். பட் இதெல்லாம் தப்பு தான். பட் நல்லா நிறைய தவறுகளை பண்ணேன். கடவுள் மேல கொஞ்சம் நம்பிக்கை. அட் த சேம் டைம் இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்டா, இப்படி ஒருத்தன் செத்தான்டா அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி தவறான காரியங்களை விட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் வச்சிருக்கேன். இன்னைக்கும் ஓட்டிட்டே தான் இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு பெருசா எந்த கிரெடிட்டும் தேவையில்ல. பட் நம்ம போறோம்டா நல்ல ஒரு பாதையில அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல வந்தனால இதெல்லாம் நான் கொஞ்சம் விட்டேன். 4 பேர் மதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை விடணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்தாச்சுன்னா அப்படியே நின்று ஊதுறது. தட்ஸ் அது நீங்க இப்ப கெத்துன்னு நினைக்கிறீங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஒரு விஷயம், இப்ப நாங்க 2 பேருக்குமே பெரிய வயசு இல்ல, 30 வயசு தான். அப்படி சொல்றேன். ஆஹ் வயசானவங்க வந்து சொன்னா, வயசானவங்க சொல்லும் போது நான் சொல்லியிருக்கிறது சொல்றேன் பாருங்க. உங்க வயசுல எல்லாம் பண்ணீங்கல்ல, நாங்களும் பண்ணிட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த வயசுலயே சொல்றேன். நாங்க இப்பயுமே யங்ஸ்டரா தான் இருக்கோம். நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். பட் இந்த வயசுல சொல்றோம். பட் விட்டுருங்க, மரியாதை கிடைக்காது. இன்னைக்கு உண்மையாவே இந்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா திஸ் 100%. எல்லாத்தையுமே விட்டு நல்ல பழக்கங்களை பண்ணணும், நல்ல காரியத்தை செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற எண்ணத்தினாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்துல நீங்க இதெல்லாம் விட்டுருவீங்க. சிம்பிள், ஜிம்முக்கு போங்க. ஒரு 3 நாள் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஏன் நம்மளால பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது உங்களை நீங்க அடுத்த நாள் புஷ் பண்ணுவீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2 பேருமே அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் ஏன் இவரை பார்க்க வந்தேன்னா, லைக் இவருக்கு தெரியுது தெரியலன்னுலாம் இல்ல, இவர் பண்றதை சொல்றாரு, மறைக்கல. ஓகே, இவர் யாரு கூட வீடியோ பண்ணிட்டாரு அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா இவரை நான் பார்த்த வீடியோ எல்லாமே உள்ள எதுவுமே கிடையாதுங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு வெளியே ஒண்ணு பேசுறது இல்ல. அதுக்காக தான் நான் இவரை பார்க்கவே வந்தேன். எனக்குமே அப்படிதான். ஓகே, இப்போ இவனை பத்தி பேசணும் அவனை பத்தி பேசணும்லாம் இல்ல. ஆனா பண்ணா சொல்லிடுவோம். ஓகே, ஈவன் ஓப்பனா சொல்லணும்னா இப்ப மணி டோனிஸ் அப்படின்னு ஒருத்தர் ஜெயில புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் எங்க துறையை சேர்ந்தவர் தான். அவர் ஃபிட்னஸ் துறை தான். அவரை மாற்றணுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. பட் தப்பு பண்ணா தப்பு தான். அது நீயா இருந்தாலும் தப்பு தான், நானும் தான் தப்பு தான். இருக்கிறதா பேசிட்டு போனோம். அந்த ஒரு எண்ணம் இந்த மனுஷனுக்கு இருக்கிறதுனாலதான் நான் லைக் இட்ஸ் டூ பிஸி. பட் இருந்தாலும் இவரை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன். பட் அவ்வளவுதான், டாபிக் எல்லாம் மாறிட்டே இருக்கு. பட் இத வந்து ஒரு பெரிய இல்ல, ஆக்சுவலா அவர் கேட்ட கொஸ்டினுக்கான ஒரு போர்ட்ரேட் இல்லாம நான் வேற சொல்றேன். பட் ஆனா எல்லாமே குட் அப்படின்னு தேவையானது. அப்போ இப்போதைக்கு நான் வந்து ஆன்மீகத்தையும் உடற்பயிற்சியும் தனித்தனியா சொன்னேன். எதையாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க, உங்களை வந்து அது நல்வழிப்படுத்தும். இப்பவும் பார்க்க போனா கடவுள் நம்பிக்கையும் உடற்பயிற்சியும் சேர்ந்து உங்களை பலப்படுத்திடும். ஆமா, கண்டிப்பா. இப்போ ஏன்னா இப்ப கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, கடவுள் தானே வழி காட்டுறாரு. நீ இப்படியே போனப்பா, உன்னை படைச்சிருக்கேன். அதுக்காக இப்போ இன்னொரு பைபிள் ஒரு வேர்ஸ் இருக்கு, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலையும் வந்து சுகமா இருக்கிறதுக்கு தான் உன்னை படைச்சிருக்கிறேன். நீ சரக்கு அடிக்கிறதுக்கு உன்னை படிக்கல. நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடு, நல்லா சம்பாரி, நல்லா ஒல, நல்லது பண்ணு, நல்லா சாப்பிடு, நல்லா இருக்கு. நீங்க சொல்ற வாசகம் வந்து நான் சொல்ற வாசகத்துக்கு கரெக்டா வருது. அதாவது ஃபிட்னஸ் பத்தி தான் சொல்லும் போது சொல்றது என்னன்னா, ஃபிட்னா என்னன்னா, இங்க நிறைய பேர் வந்து கட்டுமஸ்தா உடம்பு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. ஃபிட்னா என்னன்னா, உன்னுடைய சோல் இருக்குது, உன்னுடைய பாடி இருக்குது. இந்த சோலுக்கு தேவையான வேலைகளை செய்யறது அளவுக்கு இந்த உடம்பு தகுதியானதா இருக்கும். இப்படிதான் படைக்கப்படுது. புரியுது. நாம நம்மளுடைய தவறான ஹேபிட்ஸ்னால இந்த உடலுக்கு இந்த சோலுக்கு தேவையான வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு இந்த உடலை மாத்திடுறோம். அதுதான் லைக் அதே நான் இதுவும் ஒன்னா இருந்தா ஃபிட். நீங்க சொல்ற வசனம் அதான் உள்ள இருக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்குது. உங்க எண்ணம் கரெக்டா இருந்ததுன்னா, இப்போ அவர் சொன்னார் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்ன மாதிரி, எண்ணம் போல் தான். நீ உங்க எண்ணம் நல்லா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையே நல்லா தான் இருக்கும். நல்லபடியா மூவ் ஆன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் குட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் லாஸ்டா ஒண்ணு மட்டும்தான் என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ மணி, இப்போ லைஃப்ங்கிறது ஒரு கேம், ஒரு விளையாட்டு தான். ஓகே, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நான் ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருந்தேன், என் ஃபேமிலி ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருந்துச்சு. என்னுடைய ஓட்டமும் ஆண்டவனுடைய ஆசையும் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் ஒரு 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் மேல ஏறி ஒரு பாதுகாப்பான சேஃப் ஜோன்ல உட்கார்ந்துருக்கோம். நான் இதுக்காக நிறைய ஓட்டங்கள் ஓடி இருக்கேன். இதை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். தட் சேம் நீங்களும் நிறைய இந்த கேம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஓட்டத்துல நிறைய ஓடி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மதிக்கிற ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. மணி பினான்சியலாவும் சரி, மக்கள் மரியாதையும் சரி. இன்னைக்கு இதே மாதிரி நானும் எந்திரிச்சு ஓடிடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞன் இருக்கானா? இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரே ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இப்படி இருப்பேன்னு அன்னைக்கு நினைக்கவே இல்லை. ஆனா எல்லாருக்குமே சொல்றது, எதையுமே எதிர்பார்த்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அன்எக்ஸ்பெக்டடா
நீங்க பண்ணிட்டே இருக்கணும். என்னோட வாழ்க்கையில ஒரு 2 சில விஷயங்கள் இப்ப இந்த பாலான்னு ஒருத்தர் KPY கலக்க போகுது யாரு பாலான்னு ஒருத்தர், அதுக்கு ஒரு வீடியோவும் நான் போட்டேன். ஆக்சுவலா லைக் என்ன போட்டேன்னா, அவர் வந்து ஒரு பையனுக்கு வண்டியை கிஃப்ட் பண்றாரு. பட் அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அவன் எதையோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பான், ஃபீல் பண்ணியிருந்திருப்பான் எனக்கு வண்டி கிடைக்குமான்ட்டு. எவனோ ஒருத்தன் வந்தான். நான் சொன்னேன் அந்த வீடியோல, ஊர்ல எவ்வளவு பேர் வண்டி இல்லாம இருக்கிறான், எவ்வளவு பேர் மிடில் கிளாஸ் இருக்கிறான், ஏன் பாலாக்கு அவனுக்கு வண்டி வாங்கி தரணும்னு தோணுச்சு. ஓகேப்பா, பாலா வீடியோக்காக பண்றாரு, இல்ல சும்மா பரவாயில்ல, பைதவே கொடுத்துட்டாருல வண்டியை, ஏன் அவனுக்கு பண்ணிருக்காரு. பட் அந்த கிஃப்ட் அவன் ரிசீவ் பண்ணான். அப்போ அவன் என்ன, அவனோட ஃபீலிங்ஸ கடவுள் பார்த்திருக்காரு. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல உழைச்சிருக்கான். ஸ்டில் நான் ஒரு சொல்லணும்னா, இந்த ஃபீல்டுக்குள்ள வரேன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பர்சனல் ட்ரைனிங் கிளாஸ் போய் எடுக்கிறேன். ஒரு சாதாரண சாம்சங் மொபைல் வச்சு இன்னைக்கு 15 ப்ரோ வச்சிருக்கேன். காட்ஸ் கிரேஸ். ஓகே, 1 TB மொபைல் வாங்கியிருக்கேன். அது இப்பதான் வாங்கினேன். அப்போ மொபைல் தேவைப்படுது எனக்கு, ஏன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நீ என்ன முயற்சி பண்றன்றதான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, நீ அது எந்த கடவுளை வேணா பிலீவ் பண்ணிக்கோ, வாட் எவர் இட் இஸ். பட் நான் ஒரு கடவுளை பிலீவ் பண்ணலாம், நான் கடவுளை பத்தி பேச வரல. பட் நீ என்ன பண்ணுனா, அந்த அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வழிகள்ல அந்த இருக்கிற தடைகள் உடைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா வரும். இவன் போறானான்னு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவன் போறானா, ஓகே கேட்டு மூடி இருக்கு, ஓகே போயிருவோம், நின்னு தட்டணும், திறக்கிற வரைக்கும் நீ மூச்சை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அன்னைக்கு எனக்கு வந்து ஐபோன் ஃபீவரே அங்கதான் சாச்சு. 6S 50,000 ரூபாய் மொபைல ஒரு கிளைண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் நினைச்சு கூட பாக்கலங்க. 50,000 ரூபாய்க்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெரிய காசு. மொபைல் வாங்கினா என் வீட்டுல எல்லாம் முழிக்கிறாங்க, என்னடா 8,000 மொபைல் வச்சிருந்தேன். ஏன்னா மொபைல் உடஞ்சிருச்சு, என்கிட்ட மொபைல் இல்ல. தேவைப்படும் போது கடவுள் செஞ்சுட்டாரு. அன்எக்ஸ்பெக்டடா திங் பெருசா வந்தேன். ரெண்டாவது, நான் இதை எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும், ஒரே ஒரு எண்ணம் ஒண்ணு வச்சுக்கிட்டேன். நம்ம பண்றோம், நல்லது பண்ணணும், 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், போட்டுட்டே இருக்கணும், லைக் போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அதாவது நல்லதே என்ன, எண்ணம் போல் வாழ்க்கைன்னா அந்த எந்த எண்ணம் நல்லதா இருக்கணும். ஒருத்தனை தட்டி விட்டு மேல வரணும். லைக் இப்ப சிம்பு சொல்லிடுவார், ஒருத்தனை தட்டி விட்டு மேல வரணும்னு நினைக்கவே கூடாது. இப்ப நான் எந்த நடிகர் பேசுறதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே நம்மள மாதிரிதான் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஒருத்தனை அழிச்சிட்டு மேல வரணும்னு நினைச்சா வரவே முடியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹானஸ்ட்லி ஹார்ட்ஃபுல்லி சொல்ல முடியும், இவன் அழியணும் நான் மேல வரணும்னு நினைச்சதே இல்லை. அந்த ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கும் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு என் காதுல நேத்து கூட கேள்விப்பட்ட சொன்னாங்க. நோ ப்ராப்ளம், நினைக்கணும், குட். அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கும் போது தட்ஸ் குட் டு கோ அப்படின்னு சொல்லலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பாருங்க, ஏர்பாட் ஒண்ணு இல்லைங்க, காதுல போயிடுச்சு. அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. வரும்போது நான் இதை கேட்கவே இல்லை. அவங்க பார்த்திருக்காங்க என் ஏர்பாட் சரியில்லைன்னு. ஒரு ஏர்பாட் 25,000 ரூபாய், இதை நம்மளால வாங்கணும்னா இஎம்ஐ போட்டு தான் வாங்கணும். இதை நான் வேற தொப்பி எல்லாம் போட்டு, ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் கிடையாது, இந்த வெள்ளையா போட்டு வச்சிருந்தேன். இப்ப பாதுகாப்பா ஒருத்தர் வாங்கி கொடுத்த உடனே பத்திரமா 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில அன்எக்ஸ்பெக்டடா எப்படி கிடைக்குது அப்படின்னா எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. மூச்சை போட்டு உழைங்க. இப்ப கண்டென்ட்டே அப்படிதான், மூச்சை போட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, என்னைக்கு சாவோன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு சாவோம். சாவு எப்ப வரும்னே தெரியாது. ஓகே, நான் ஏன் வந்து டாக்டரே கடவுள் இல்லைன்னா, நேத்து நைட்டு உயிரோட பொழைச்சுப்பாரு நாளைக்கு காலைலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு வீட்டுக்கு. காலைல வந்து டாக்டர் செத்துட்டாருன்னா அவர்னா கடவுளா? முடியாதுங்க. அவங்க மருந்து கொடுப்பாங்க, அவள்தான். அதனாலதான் ஐ பிலீவ் சயின்ஸ் 50% லைக் மனுஷன். ஓகே, அப்படின்ற ஒரு பட்சம். அதான் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. யாருமே கடவுள் கிடையாது. யாருமே கடவுள் ஒருத்தர் இருக்கார், மனுஷனை கடவுளா பார்க்காதீங்க. எவங்கிட்டையும் பெட் பண்ணாதீங்க. ஓகே, இன்னைக்கும் நிறைய ஒரு யங்ஸ்டருக்கு சொல்லணும்னா, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் தயவு செய்து அதை கேட்கறத நிறுத்துங்க. நீங்க பண்ற விஷயம் தரமானதா இருந்ததுன்னா அந்த வீடியோ உங்களே அறியாம ரீச் ஆகும். கண்டிப்பா ரீச் ஆகும். நீங்க அப்படிதாங்க வந்தேன். நான் பாட்டுல ஏதோ பண்ணிட்டு யாருன்னா இவன் பைத்தியக்கார மாதிரி ஓடிட்டே இருக்கான், 4 பேர் பார்க்க ஆரம்பிச்சான். ஓ, அப்ப நம்ம ஏதோ நல்லது பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லது பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் 4 வீடியோ போட ஆரம்பிச்சேன். நிறைய தப்பு பண்ணேன், நிறைய நல்லதை கத்துக்கிட்டேன். அப்புறம் படிச்சேன், ஓ இப்படி எல்லாம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியலிஸ்டிக்கான ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டேன், மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சேன். சிம்பிளா லாஸ்டா சொல்லணும்னா, எதையுமே எதிர்பார்க்காது, எதையுமே எதிர்பார்க்காதீங்க. கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லாமே கிடைக்கும். அப்பா சைக்கிளை ஓட்டி தான் கெரியரை முடிச்சாரு. அப்பாவோட கதை வந்து கடைசியில சைக்கிள் தான். அவர் கடைசி வரைக்கும் காரே ஓட்டல. என் ஃபேமிலியில ஃபர்ஸ்டா கார் வாங்கினேன், நான் தான் வாங்கினேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் நான் தான் படிச்சேன். நான் நினைச்சு கூட பார்க்கல டிகிரி படிப்பேன், இதெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி திங் கடவுள் வந்து எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை. உழைச்சிக்கிட்டே இருந்தேங்க, அவ்வளவுதாங்க. எல்லாருக்குமே சொல்லணும்னா இதுதான், உழைச்சா கண்டிப்பா கிடைக்காது எதுவுமே இல்லை. நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் வந்து புத்திசாலித்தனமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் இறங்கி வேலை செய்யுன்னு சொல்லும் போது அவனால வேலை செய்ய முடியாது. இன்னைக்குமே நான் நிறைய பேரை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துன்னு இருக்கேன், உட்காந்து பேசுறது உங்களுக்கு செம்ம ஜாலி கண்ணா, இறங்கி ஓடி பாருங்க மூச்சை போட்டு, அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி மூச்சை போட்டு உழைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஒரு நாள் இறங்கி உலடானும் போது மாட்டிப்பாங்க கண்டிப்பா. ஸோ அன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க.
ஸோ அதனால உழைக்கிறது கத்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் வேணும் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா ஹார்ட் ஒர்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புஷ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வரலாம். அஸ் அ யங்ஸ்டருக்கு பிரதரை ஃபாலோ பண்ற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் ஒரு இதுவா சொல்றது, லைக் இவரை தேடி நான் வந்திருக்கேன் எதுக்குன்னா, லைக் உண்மையை அதான் இருக்கிறத பேசுறாங்க. அதாங்க வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் இருக்கிறத பேச கத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில. இது இங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஃபிட்னஸ் பத்தி நிறைய கேட்டார். ஸ்டாமினா செஞ்சேன். பட் அதெல்லாம் காட்டிலும் நான் இவரை நேசிச்சு இவரை பார்க்கறதுக்கு வந்து இவர் ஃபிட்டா இருக்காரு, இவர் பாடி பில்டரு, இவர் இதை பண்ணாரு. இவரோட வீடியோல ஒரு கள்ளங்கபடத்தை நான் பார்க்கல. ஓகே, லைக் எப்படின்னா இப்போ லைக் இவர் பிகிலி அவர் கூட வீடியோ போட்டிருந்தாரு. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் பிகிலி அண்ட் ஆல். அதெல்லாம் பத்தி நான் பேச வரல. நிறைய பேர் அதையும் வந்து நேத்து பார்த்தேன். அதையும் வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தீங்க. பட் ஏன்னா இவருக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதனால நல்லதை கத்துக்கணுன்றதுக்காக அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்குமே அவர் முதல் அதான் சொன்னார், பா எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுப்பா, அதை நீ கத்து கொடுப்பா. எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் அவரை கத்துப்பேன். ஓகே, அவ்வளவுதான். இப்படி போகணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அந்த அந்த தருணத்துல நிறைய பேர் வராங்க. இவங்க நல்லவங்கன்னு தான் இவர் பேசுறாரு. பட் அவன் கெட்டவன்றது இவருக்கு தெரியாது. ஓகே, பட் அதனாலயே நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் பாக்குறேன். கண்டிப்பா நிறைய லைக் ஏன் நான் இதை பேசுறேன் அப்படின்னா, இதை அவர் சொல்லிலாம் பேசலைங்க, இதை நானே தான் பேசுறேன். அவர் சொல்லவே இல்லை என்கிட்ட. ஏன்னா நான் நேத்து நைட்டு இவர் எனக்கு வந்து இந்த நேரத்தே போன் அடிச்சுட்டாரு. நேத்து நான் உட்காந்து பார்க்கும்போது ஒரு சில ட்ரோல் பிகிலியோட இவரும் இருக்காரு. பட் இவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஏன்னா அவர் முன்னாடியும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அன்பு கூறணும்லாம் சொல்லியிருக்காரு. பட் அப்படின்ற பட்சத்துல இவருக்கு தெரியாத விஷயங்களை 4 பேர்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு எண்ணம் வேணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கத்துக்கோங்க, தெரிஞ்சா சொல்லி கொடுங்க. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகம் வந்து ஒரு ஜீரோ, அவ்வளவுதான், ஏமாத்திடும் அப்படின்னு சொல்ல வரேன். வேற எதனா அவர் கேட்கறதுதான். அதிகமா பேசிட்டோம். ஓகே, இல்ல 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 நம்ம இந்த ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது நம்ம சகோதரன் தானே. நான் இடையில கொஞ்சம் கோவப்பட்டேன். சில இந்த ட்ரோல் பண்ற சகோதரர்களையும் சரி, இந்த மாதிரி அது வந்து எப்பவுமே கோவப்படுறது இல்ல. சில டைம் நம்மளும் வந்து நம்மளுடைய சுயத்தை தாண்டி இருக்கிற ஒரு டென்ஷனான நேரத்துல நம்ம கோவப்படுவோம்ல, அந்த டைம்ல கோவப்பட்டது. ஆனா அப்போதான் என்னுடைய மறுபடியும் திங்கிங்க நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னா, என்னைய வெறுக்கிற ஒருத்தனும் என்னைய ஒரு நாள் விரும்புவான். அதுதான் ராஜாபாரனுடைய எய்மாவே இருந்துச்சு. இந்த ராஜாபாரம் தலை விழும்போது லட்சம் இதயங்கள் இவனுக்கு கண்ணீர் சிந்ததுக்காக இருக்கணும். அதுதான் நான் சம்பாதிக்க போற என்னுடைய வாழ்க்கையினுடைய சக்சஸே அதுதான். அதை நோக்கிதான் என்னுடைய ஓட்டமும் இருந்திருக்கு. இன்னைக்கு ட்ரோல் பண்ற, என்னைய திட்டுற, என்னைய வெறுக்கிற அதே சகோதரன் ஒரு நாள் என்னைய விரும்புவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் அதை அமைச்சு கொடுப்பான். கடைசியா அமைச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு ஜிம்ல ஷூட் பண்ண போயிருக்காரு. அதை எனக்கு ஷேர் பண்ணாரு. ஏன் அப்படின்னா லைக் அந்த இடத்துல ஒரு ஹேண்டிகேப்பான ஒரு மனுஷன் லைக் நடந்து வந்து உங்களை பார்த்து நான் நடக்கணும்னு நினைச்சிருக்காரு. பட் அதை அவர் ஷேர் பண்ணல. இங்க கண்டிப்பா வேற வீடியோ தான் சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த வீடியோ அந்த மனுஷனு கூட நான் வந்து ஷூட் பண்ணேன். என்ன கதை அப்படின்னா, நாங்க வேற ஒரு ஷூட்டுக்காக போயிருந்தோம். நடக்க முடியாம அந்த இது ஊனிட்டு தான் ஒரு மனுஷன் வர்றாரு, ஹேண்டிகேப் மனுஷன். இனி வந்து அந்த வீடியோலயே வந்து இன்டர்பிரட் பண்றாரு. எனக்கு வந்து போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன வந்துடுறான் ரெண்டு டைம் கிடைக்கிறனால போயிட்ட உடனே ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. சீரியஸ்லி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆனாரு. எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. என்னன்னா 30 வருஷம் நான் நடக்க முடியாம இருக்கேன்னா 30 வருஷம் என்னால நடக்க முடியாது. உங்க வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கிறேன். பயங்கரமா மோட்டிவேட் ஆச்சு. அதனால நம்மளும் ஏதாவது பண்ணுவோமே, நம்மளால நடக்க முடியும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், உன்னால ஓட முடிஞ்சா ஓடு, நடக்க முடிஞ்சா நட, தவழ்ந்து போக முடிஞ்சா தவழ்ந்தாச்சும் போடா, சும்மா கிடக்காத அப்படின்னு வந்து ஒரு இது சொல்லுவேன். ஸோ மேபி இந்த வார்த்தைகள் கூட அவரை பூஸ்ட் பண்ணிருக்குமோன்னு தோணுச்சு. நம்மளும் எதையாச்சும் பண்ணுவோமே அப்படிங்கிற அந்த மனுஷனுக்குள்ள உருவான ஒரு விஷயம். நான் ஜெயிச்சிட்டேன் சத்தியமா. என் வாழ்க்கையில நான் எல்லாரையுமே திருத்தணும், என்னெல்லாமோ சாதிக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கலாம் இல்ல, இந்த ஒரு மனுஷன் என்னால எந்திரிச்சு நடந்தான் பாரு, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன். சாகும்போது சந்தோஷமா சாவேன் சத்தியமா. ஜெயிச்சிட்டேன். இப்போ ரொம்ப எமோஷனல் ஆகண்டா. எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து சகோதரிகள், ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும் துடிக்கிற சகோதரர்களும் இருக்கீங்க, சகோதரிகளும் இருக்கீங்க. அவர் சொன்ன அதே விஷயத்தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, சிந்தனையிலேயே உங்க நேரத்தை கடத்திட்டே இருக்காது. நம்ம அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, சரியானதை பட்டுன்னு முடிவெடு, களத்துல இறங்கு. ஃபர்ஸ்ட் களத்துல இறங்கி ஓட ஆரம்பி, எதையாச்சும் செய்யடா. சோம்பி கிடக்காத, எதையாச்சும் செய்ய, ஓடு, நடைபோடு. இந்த கோலை எனக்கு அடையணும், நான் இதுதான் அடைவேன், இதுதான் செய்வேன், எனக்கு இது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும்லாம் ஓடாத. உன் கோலை செட் பண்ணி அது செட்டா இருக்கட்டு. அதுக்காக என்னென்ன செய்யணுமோ, உன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தணுமோ, எங்கெங்க ஓடணுமோ அங்க ஓட ஆரம்பி. அது கிடைக்கல. என்னுடைய லைஃப்ல நானும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கேன்.
நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம இதை அடைய போறோம், இதை அடைஞ்சிருவோம், எப்படிலாம் கிடையாது. நான் ஓடுறேன், சாகுற வரைக்கும் ஓடுவேன். ஜெயிச்சேன் ஜெயிக்கலங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சாகுற வரைக்கும் ஓடுவேன். நான் சரியான பாதையில போனேன், இன்னும் நல்ல முயற்சி பண்ணி போனோம்னா ஜெயிக்க போறேன். இல்ல இறைவனுடைய ஆசி நமக்கு இதுக்கு இது உனக்கு இதெல்லாம் இவ்வளவுதாண்டா தருவேன் அப்படின்னா போதும், என்ன கொடுக்குறானோ அது சந்தோஷமா இருக்கு. அதையும் சொல்லியிருக்கோம்ல, இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கிறன்னு நினைக்கிறத எவனாலையும் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். அதனால நீ ஓடு, கடைசி வரைக்கும் நான் ஓடுனேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடையாவது போய் சேரலாம். ஓகேவா? அதனால ஓடு, சோம்பி கிடக்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். ஓகே, கண்டினியூஸா நம்ம வந்து மீட் பண்ணலாம். சென்னை வரும்போது மறுபடியும் பிரதர் கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவர் அளவுக்கு சத்தியமா எனக்கு ஸ்டாமினா இல்லை. நீங்களே சொல்லுவீங்க, எப்ப அவரு என்ன ஓட்டம் ஓடுறாரு, நீ வந்து போய் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன், அவர் என்ன விட எக்ஸ்ட்ரீமா ஓடுறாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். முடிஞ்ச நானும் இன்னும் ட்ரை பண்றேன், அவர் அளவுக்கு ஓடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கு தான் இந்த ஸ்டாமினாவையும் ஸ்ட்ரென்த்தையும் பத்தி ஆக்சுவலா இங்க வந்து ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் ரியல் லைஃப் ஸ்டைல் டாக் நாங்க பேசியிருக்கோம். ஓகே, அவரும் இழந்திருக்காரு, நானும் இழந்திருக்கேன். பட் இங்க ஃபிட்னஸ் அப்பார்ட் லைஃப்ல எதையுமே பண்ண முடியாதுன்னு கிடையாது, எதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு உதாரணத்துவமா உட்காந்துருக்கேன். இவர் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. உண்மையா ஆனஸ்டா சொல்லணும்னா யாரையுமே போய் மீட் பண்றதுல கடந்த 3 வருஷம் ஆச்சு. எந்த இன்டர்வியூக்கும் நான் போய் பேசுறது கிடையாது, யாவன் கூப்பிட்டாலும் போறதும் கிடையாது. எனக்கு வேணாம் அப்படின்றது, ஒன்னே காசு கொடு, இல்லைன்னா கிளம்பி வரமாட்டேன் அப்படின்றது. ஆமா, ஏன்னா நான் வேலை செய்யணும், என் வேலையை விட்டுலாம் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியாது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இவரை நோக்கி வந்தேன் அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு, நான் பண்ண நினைக்கிற ஒரு விஷயத்த பண்றாரு. ஓகே, அதனால இவரை சந்திக்க வந்தேன். சீரியஸாவே இதை எப்படி இந்த வீடியோ எவ்வளவு பேர் பார்க்க போறீங்க யாரு என்ன தெரியாது, பட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டைல் டாக். ஓகே, இவர் பட்ட ஸ்ட்ரகிள் அவர் சொல்றாரு, இவரை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். ஓகே, மனுஷன் ஏதோ ஒண்ணு பண்ண நினைக்கிறான் பாங்க, அவங்க ஊர்ல ஏதோ பண்ணுறான்பா இருந்தாலு, நான் சரி இப்ப பாத்துக்கணும்பா அப்படின்னு ஒரு எண்ணம் தான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, சிறப்பு. இந்த இவர் ஒரு விஷயம் அதுல சொன்னாரு. ஸோ நான் இன்னையில இருந்து நானும் அதை கட் பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, நாம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரோன், ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி, சப்போர்ட் பண்ணி சார். இன்னையில இருந்து அதையும் ஸ்டாப் பண்றேன். அவர் சொன்னதுதான், மக்கள் நீ சரியானதை பண்ணா உன்னை விரும்புவாங்க, உனக்கு கொடுப்பாங்க. நீ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லணும் அவசியம் இல்லை, பெல்ல தட்டுன்னு சொல்லணும் அவசியம் இல்லை, கமெண்ட் பண்ணுன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. அதனால இன்னையில இருந்து நானும் அந்த விஷயத்த ஸ்டாப் பண்றேன். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரோன், அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இதை முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா. ஏப்பா, நான் பண்ணல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, நான் செய்யறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தைரியமா சொல்லு. நீ தைரியமா இல்ல, உங்க சகோதரன் தானே நானு, சொல்லுங்க. தப்பா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். நானே சொல்றேன், எதையும் பிளைண்டா நம்பாதீங்க. ஒரே விஷயம் தான், சரின்னா எடுத்துக்கோ, இல்ல சரியானதை எடுத்துக்கோ, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோ. ரொம்ப போட்டு குழம்பிட்டு இருக்காத, சந்தோஷமா இரு. வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டுப்பா, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வாழப்பாரு. பை பாய். நான் உங்கள் ராஜா பரோன் வித் பிரதர் கோச் மதியாஸ்.